ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பெரண்டையை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பெரண்டை வளர்ப்பு வீடியோ கூட கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். கமெண்ட்டில் நம்ம தோழி ஒருவர் கேட்டிருந்தாங்க, உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஒரு 4 நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சில வேலைகள்னால வீடியோ போட முடியாமல் போச்சு. அதனால தான் டக்குன்னு இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ போடுறேன். இது போட்டு முடித்து அதுக்கடுத்த வீடியோ பெரண்டை வளர்ப்பு வீடியோ கொடுக்குறேன். போன அறுவடை வீடியோவில் கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருவர் கேட்டிருந்தாங்க, அக்கா காய்கறிகளை கட் பண்ணும்போது அந்த கட்டிங் சவுண்டோட வீடியோ போடுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போடாதீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த மாதிரி கொடுக்கணுன்ட்டு தான் ரொம்ப ஆசை. என்னால் அந்த மாதிரி வீடியோ போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எய்த்தாப்பில் முன்னாடி எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. நிறைய பசங்க சத்தமும் பாட்டு சத்தமுமா இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி என்னால் போட முடியாமல் போச்சு. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் பாட்டு சத்தம் அதிகமாக இருந்தது. அதனால் இன்றைக்கி கூட அந்த மாதிரி கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவு அடுத்த வீடியோவாவது நான் கட்டிங் சவுண்டோடு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். பெரண்டையை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம முள்ளங்கியை அறுவடை பண்ணிக்குவோம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா பெரிய பேக்கில் 2 பேகும் ஒரு உட்டன் ட்ரேவ்லையும் பயிர் பண்ணியிருந்தோம். உட்டன் ட்ரேவில் 25லேருந்து 30 முள்ளங்கியும், இந்த பெரிய பேக்லேயும் ஒவ்வொரு பேக்லேயுமே 25லேருந்து 30 முள்ளங்கியும் போட்டிருந்தோம். இந்த 3லேயுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்துலேயே அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லா முள்ளங்கியுமே பறித்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவு முள்ளங்கி அறுவடை பண்ணணும். என் கணவரோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் நேற்றுக்கு, அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் முள்ளங்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் முள்ளங்கி அறுவடை பண்ணுறோம். நம்ம அறுவடை பண்ணினதுக்கப்புறமும் இன்னும் முள்ளங்கி இருக்குது. எல்லாமே சீக்கிரமாக அறுவடை பண்ணிடணும். பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, இலைகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15 நாளாக இங்கே பார்த்திங்கன்னா மழை இல்லை, நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. செடிகள் எல்லாம் வெயிலுக்கு ரொம்ப தவுண்டு போயிருக்கு. மழையை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் மழை பெய்யவே மாட்டேங்குது. அடுத்ததாக நம்ம பாகற்காயை அறுவடை பண்ணிக்குவோம். இன்றைக்கி பாகற்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு அறுவடை பண்ணுறோம். பாகற்காய் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பந்தலில் தான் ஏற்றி விட்டுருக்கோம். மற்ற கொடியை விட பாகற்காய் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பந்தலில் ஏற்றி விடலாம். ரொம்ப சூப்பராக படரும் பாகற்காய். இதில் இங்கே ஒரு பாகற்காய் இருக்குது பாருங்கள், மேலே கூட ஒன்று இருக்குது. பாகற்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடி போட்டிருக்கோம். 3 கொடி போட்டால் போதும், நமக்கு வாரம் 1/4 கிலோ அளவு காய்கள் கிடச்சிரும். இந்த கொடி பார்த்திங்கன்னா ஒரு மாதுளங்கன்று வச்சுருக்க பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். மாதுளங்கன்று இப்போ தான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சோம். அது தளைஞ்சி வர்றதுக்குள்ளே ஏதாவது வேறு காய் போட்டு அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் பாகற்காயும் போட்டிருக்கோம். பாகற்காய் நல்லா வளர்ந்து இப்போ நமக்கு அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு கொடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 காய் பறிச்சிருக்கோம். பாகற்காயும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காயை அறுவடை பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா கவர் போட்டிருக்கோம். நாங்கள் எப்பொழுதுமே கொடி காய்கறிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கவர் போட்டுருவோம். சில பூச்சி வந்து அதை காயை வந்து கடிச்சிடும், கடித்து ஓட்டை போட்டுரும், சொத்தையாக போயிடும் காய், உள்ள புழுக்கள் எல்லாம் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கவர் போட்டுக்குவோம். நல்லா அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வளர்ப்பு கூட கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பீர்க்கங்காயும் ஒரு சின்னதாக ஒரு பீர்க்கங்காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது பாருங்கள் சின்னதாக இருக்குது. பீர்க்கங்காயும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்காயை அறுவடை பண்ணிக்குவோம். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேக்கில் போட்டிருக்கோம். 15க்கு 15 பேக்கில் 3 செடியும், 12க்கு 12 பேக்கில் 2 செடியும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 5 பேக் போட்டிருக்கோம். எவ்வளோ செடிகள் போட்டாலும் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அறுவடை கிடைக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால எவ்வளோ செடி இருந்தாலும் அறுவடை நமக்கு கம்மியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து இந்த கொத்தவரங்காயை வேறு காய்கள் சமைக்கும்போது சேர்த்து சமைச்சிருவோம். காராமணி சமைக்கும்போது அதுலேயும் சேர்த்து இதை சமைச்சிருவோம். கொத்தவரங்காய் செடியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றது ஒரே ஒரு பிரச்சனை தான், அந்த இலைகளுக்கு அடியிலையும் அந்த தண்டுலேயும் கருப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காயில் வர ஒரு வைரஸ் தாக்குதல்.
அதுக்கு வந்து நாங்கள் பூண்டு சாறும் மஞ்சளும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொத்தவரங்காயும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து முடக்கத்தான் கீரையை அறுவடை பண்ணிக்குவோம். இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் முழங்கால் வேக்கி இதை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை தோசை மாவில் போட்டும் அரைச்சி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இதை தோசை மாவில் தான் போட்டு அரைச்சி சாப்பிடுவோம். முடக்கத்தான் கீரையும் அறுவடை பண்ணியாச்சு. இந்த கீரையை வந்து நாங்கள் இன்றைக்கி தோசை மாவில் போட்டு அரைச்சி சாப்பிடுவோம். இன்றைக்கி என்ன காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்ப்போம். பிரண்டையை வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டை துவையல் கூட எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாகற்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய் உள்ளே இருக்கிறத சாம்பார் வச்சுட்டு தோலை வந்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.